திவ்யா வந்து கனிக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு விட்டுட்ருக்காங்க. மேக்கப்லாம் போட்டு விடும்போது சொல்கிறாங்க, அக்கா எனக்கு நேற்றுக்கே ரொம்ப மயக்கம் வந்துருச்சுக்கா, ரொம்ப நேரம் மேக்கப் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு தலை சுற்றிடுச்சு, அதனால நேற்று ஒரு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதை மியூட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாம் சாப்பிட போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போவும் வந்து கெமி வந்து கனிக்கிட்ட ஏதோ எனக்கு இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எப்போவுமே கடன் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதனால தான் கெமிக்கும் கனிக்கும் சண்டை வருது. கடன் வாங்குறதோடு இல்லை, அதை கொஞ்சம் தொலைச்சிடுறாங்க. ஸோ அதனால் அது கனிக்கு கோவம் வருது. அப்புறமா இவங்க எல்லாம் சாப்பிட வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறமா என்னாச்சுன்னா, வாட்டர்மெலன் வந்து அந்த பின்னாடி அந்த சட்டியை வந்து திறந்து போட்டுகிட்டே இருக்காரு. அப்போ வந்து திவ்யா சொல்கிறாங்க, அதில் ஏதாவது ஊக்கு போடுங்க அப்படின்னோடனே அதில் இருக்கிற ஹூக்கே போட ட்ரை பண்ணுறாரு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, அதில் இருக்கிற ஹூக்கே போடாதீங்க, ஒரு ஊக்கு எடுத்து போடுங்க, நாங்களாம் அந்த மாதிரி தான் செய்வோம் அப்படின்னோடனே, இல்லை அது போட்டால் நிற்காது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக போட்டால் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இவர் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, அப்படியா வந்து அப்போ ஊக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா அதை காதலே வாங்கலை. இந்த பக்கம் திரும்பி உட்காந்து பேசாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு திவ்யாவுக்கு பிடிக்கலன்னு தெரியுது. திருப்ப எதுக்கு இப்படி திவ்யா பின்னாடியே போயிட்டுருக்காருன்னு தெரியல. இதை தான் அவர் பாருக்கு பண்ணார். இதை தான் அவர் ஒரு பொண்ணுங்கக்கிட்டேயா இங்கே பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரஜன் அண்ட் அமித் 2 பேரும் மார்னிங்கே குளிச்சு ரெடி ஆகி, அமித் வந்து மேலே குக் பண்ண வேண்டியிருக்கனால மேலே ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டாரு. அந்த ராஜா ட்ரெஸ் மேலே, ராஜா ட்ரெஸ்ஸில் அவருக்கு கொடுத்த இந்த காஸ்ட்யூம் மேலே ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டாரு. 2 பேரோட டெடிக்கேஷன் லெவல் வந்து வேறு லெவலில் இருக்குது. அவங்களோட கேம் பிளேயில் எனக்கு சில முரண்பாடுகள் இருந்தால் கூட, மார்னிங்கே ஆளாக குளிச்சு பிரஜன் தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பண்ணி வெளியில் வருது. ஸோ அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கேம் ஷோக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு விளையாட தெரியுது விளையாட தெரியலங்கிறதெல்லாம் 2வது. பட் ஃபுல் எஃபர்ட், பிரவீன் எப்படி ஃபுல் எஃபர்ட் போடுவார், சுபிக்ஷா எப்படி ஃபுல் எஃபர்ட் போடுவாங்க, அதே மாதிரி ஃபுல் எஃபர்ட் அவர் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. இது நான் டெய்லி லைவ் பார்க்கும்போது என்னால் நோட் பண்ண முடிஞ்சது. நீங்களும் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.